வணக்கம். கிரானிக் மைலாய்டு லுகேமியா அல்லது C.M.L. CML. ஒரு நோயாளி இதை பற்றி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இதன் அடிப்படை சிகிச்சை முறைகள் என்னென்ன? இந்த அடிப்படை விஷயங்களை மிக எளிய மொழியில் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இரத்த புற்றுநோயில் அக்யூட் மற்றும் கிரானிக் என்று இரண்டு வகைகள் உள்ளன என்பதையும், அதேபோல் மைலாய்டு மற்றும் லிம்பாய்டு என்று இரண்டு பிரிவுகள் உள்ளன என்பதையும் நீங்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த சேர்க்கைகளின் அடிப்படையில் அக்யூட் மைலாய்டு லுகேமியா AML, கிரானிக் மைலாய்டு லுகேமியா CML, அக்யூட் லிம்போசைடிக் லுகேமியா ALL மற்றும் கிரானிக் லிம்போசைடிக் லுகேமியா CLL போன்ற இரத்த புற்றுநோய்கள் ஏற்படுகின்றன. இந்த வீடியோவில் நாம் குறிப்பாக C.M.L. CML பற்றி விரிவாக பேசப் போகிறோம். இது அடிப்படையில் ஒரு இரத்த புற்றுநோய். எலும்பின் உள்ளே இருக்கும் மூல செல்கள் அல்லது ஸ்டெம் செல்களில் ஸ்டெம் செல்ஸ் ஏற்படும் புற்றுநோய் இது. நீங்கள் இந்த விளக்கப்படத்தை பார்த்தால், ஸ்டெம் செல்கள் மைலாய்டு செல்களாக மாறும் போது, அதாவது இரத்த சிவப்பணுக்கள் RBC, கிரானுலோசைட்டுகள் மோனோசைட்டுகளாக உருவாகும் செயல்பாட்டில் பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றன. இந்த வரிசையில் அசாதாரண செல்கள் உருவாகி, அவை படிப்படியாக புற்றுநோயாக மாறுகின்றன. இந்த புற்றுநோய் பொதுவாக பெரியவர்களிடமும் வயது கூடிக்கொண்டே போகும்போது அதிகமாகவும் காணப்படுகிறது. குழந்தைகளுக்கு C.M.L. வருவது மிகவும் அரிது. நான் எனது மருத்துவ அனுபவத்தில் இதுவரை குழந்தைகளுக்கு வெறும் 3 நிகழ்வுகளை மட்டுமே பார்த்திருக்கிறேன். C.M.L. சிகிச்சையில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மிடம் இருந்த ஒரே சிகிச்சை முறை கீமோதெரபி மட்டுமே. ஆனால் இன்று சில குறிப்பிட்ட மாத்திரைகள் மூலமாகவே C.M.L. நோயை பல ஆண்டுகள் தொடர்ந்து முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிகிறது. அது மட்டுமின்றி, சில நோயாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த மாத்திரைகளை முற்றிலும் நிறுத்திவிட்டு சாதாரண மனிதர்களைப் போல இயல்பான ஆயுட்காலத்தை அடைய வைக்க முடிகிறது. C.M.L. பற்றி மேலும் ஆழமாக பேசுவதற்கு முன், ஒரு நோயாளி எங்களிடம் எப்படி வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு நோயாளியும் தானாகவே வந்து எனக்கு C.M.L. வந்துவிட்டது, அதற்கு சிகிச்சை கொடுங்கள் என்று கேட்பதில்லை. அவர்கள் சில குறிப்பிட்ட உடல் உபாதைகள் மற்றும் அறிகுறிகளுடன் தான் வருகிறார்கள். அந்த அறிகுறிகள் எலும்பு மஜ்ஜை போன் மேரோ சேதமடைவதால் ஏற்படும் பிரச்சனைகளே. எலும்பு மஜ்ஜையில்தான் நமது உடலுக்கு தேவையான ஹீமோகுளோபின், இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளையணுக்கள், பிளேட்லெட்டுகள் என அனைத்தும் உற்பத்தியாகின்றன. ஹீமோகுளோபின் குறையும் போது நோயாளிக்கு கடுமையான சோர்வு, மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். வெள்ளையணுக்கள் சரியாக வேலை செய்யாத போது அல்லது குறையும் போது நோய் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். சிறுநீர் பாதை தொற்று, மீண்டும் மீண்டும் வரக்கூடிய நோய் தொற்றுகள் போன்றவை ஏற்படும். நோயாளி ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கொள்ளும் போது குணமாகும், ஆனால் மீண்டும் அந்த தொற்று வந்துவிடும். இது தவிர எலும்பு வலி ஏற்படும். எலும்பின் உள்ளே எலும்பு மஜ்ஜை மிக வேகமாக வளர்ந்து உருவாவதால் கடுமையான எலும்பு வலி உண்டாகலாம். பிளேட்லெட்டுகள் குறையும் போது உடலின் ஏதேனும் ஒரு பகுதியில் இருந்து இரத்தப்போக்கு ஏற்படலாம். குறிப்பாக C.M.L. நோயாளிகளுக்கு மண்ணீரல் ஸ்ப்ளீன் என்ற உறுப்பு அளவில் மிகவும் பெரிதாகிவிடும். இது பெரியதாகி வயிற்றின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துக் கொள்ளும். இதன் காரணமாக நோயாளி சரியாக உணவு சாப்பிட முடியாது. வயிறு விரிவடைவதற்கு இடமே இல்லாமல் மண்ணீரல் வயிற்றை அடைத்துக் கொள்வதால் நோயாளி மிக வேகமாக உடல் எடையை இழப்பார். வயிற்றின் இடது பக்கத்தில் ஏதோ இழுப்பது போன்ற ஒரு வலி, டிராகிங் பெயின் ஏற்படும். பசியின்மை, எடை குறைதல், இடது பக்க வலி, இவற்றுடன் அடிக்கடி நோய் தொற்றுகள், இரத்தப்போக்கு, காய்ச்சல், எலும்பு வலி, சில நேரங்களில் மூட்டு வலி போன்ற அறிகுறிகளுடன் தான் வழக்கமாக நோயாளிகள் எங்களிடம் வருகிறார்கள். இவற்றுடன் இரவு நேரங்களில் அளவுக்கு அதிகமாக வியர்ப்பதும் நைட் ஸ்வெட்ஸ் C.M.L. நோயாளிகளிடம் மிக அதிகமாக காணப்படும் ஒரு முக்கிய அறிகுறியாகும். C.M.L. ஏன் வருகிறது? இதற்கான காரணங்கள் என்ன? மற்ற புற்றுநோய்களைப் போலவே C.M.L. நோயிலும் செல்களின் T.A DNA அல்லது மரபணு கட்டமைப்பில் ஒரு குறிப்பிட்ட சேதம் ஜெனடிக் டேமேஜ் ஏற்படுகிறது. இதன் காரணமாக சில குறிப்பிட்ட ஜீன்கள் இயல்புக்கு மாறாக மிக அதிகமாக வேலை செய்யத் தொடங்குகின்றன. இது ஏன் நடக்கிறது என்பதை துல்லியமாக சொல்ல முடியாது, அல்லது ஒரு குறிப்பிட்ட நோயாளிக்கு மட்டும் ஏன் நடந்தது என்பதையும் திட்டவட்டமாக கூற முடியாது. அப்படியானால் இந்த மரபணு மாற்றம் அல்லது குரோமோசோம் சேதம் என்றால் என்ன? மனித உடலின் ஒவ்வொரு செல்லிலும் 23 ஜோடி, அதாவது மொத்தம் 46 குரோமோசோம்கள் உள்ளன. இவற்றில் பாதி தந்தையிடமிருந்தும் மீதி தாயிடமிருந்தும் வருகின்றன. இந்த C.M.L. நோயைப் பொறுத்தவரை குரோமோசோம் 9 மற்றும் குரோமோசோம் 22 ஆகிய இரண்டும் மிக முக்கியமானவை.
C.M.L பாதிப்பில் குரோமோசோம் 9 இன் ஒரு சிறிய பகுதி உடைந்து குரோமோசோம் 22 உடன் இணைந்து விடுகிறது. இதைத்தான் நாம் பிலடெல்பியா குரோமோசோம், பிலடெல்பியா குரோமோசோம் என்று அழைக்கிறோம், ஏனெனில் இது முதலில் அந்த நகரத்தில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாறுதல் கிட்டத்தட்ட 90% அதிகமான C.M.L நோயாளிகளிடம் காணப்படுகிறது. குரோமோசோம் 9 மற்றும் 22 இணைவதால் P.C.R.P.L BCRABL என்ற ஒரு புதிய ஜீன் உருவாகிறது. இந்த ஜீன் சாதாரண மனிதர்களின் உடலில் இருக்காது. C.M.L இல்லாதவர்களிடம் இது காணப்படாது. ஆனால் இந்த நோய் கண்டறியப்பட்டவர்களின் உடலில் இந்த புதிய அசாதாரண ஜீன் உருவாகிறது. இந்த BCRABL ஜீன் இரத்த மூல செல்களை எந்தவித கட்டுப்பாடுமின்றி மிக வேகமாக பிரிந்து பெருக வைக்கிறது. இதன் காரணமாக அசாதாரண செல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக உடலில் குவிந்து புற்றுநோயாக மாறுகின்றன. இந்த அடிப்படை காரணத்தை வைத்து பார்த்தால், குரோமோசோம் சேதத்தை ஏற்படுத்தும் காரணிகளான கதிர்வீச்சு, ரேடியேஷன், சில ஆபத்தான இரசாயனங்கள் அல்லது வயது முதிர்வின் காரணமாக குரோமோசோமில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை C.M.L வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக, குடும்ப பின்னணி, ஃபேமிலி ஹிஸ்டரி, C.M.L நோய்க்கு ஒரு ஆபத்து காரணி அல்ல. அதாவது குடும்பத்தில் யாருக்காவது இரத்த புற்றுநோய் இருந்தால் அவர்களின் குழந்தைகளுக்கு C.M.L வரும் என்ற ஆபத்து இல்லை. மற்ற புற்றுநோய்களைப் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் மரபணு ஆலோசகரை அணுகலாம். எங்களிடம் ஒரு நோயாளி வரும்போது அவருக்கு ஏதேனும் ஒரு வகையான லுகேமியா இருக்கலாம் என்று சந்தேகித்தால், அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சில ஆரம்பகட்ட பரிசோதனைகளைச் செய்வோம். கம்ப்ளீட் பிளட் பிக்சர், CBP அல்லது CBC, இரத்த பரிசோதனை, அத்துடன் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் செயல்பாட்டு பரிசோதனைகளை மேற்கொள்வோம். இரத்த பரிசோதனையில் மைக்ரோஸ்கோப் வழியே அசாதாரண செல்கள் தென்பட்டால் இது C.M.L ஆகஸ்ட் இருக்கலாம் என்று சந்தேகிப்போம். C.M.L நோயை உறுதிப்படுத்துவதற்காக இரத்தத்தில் தெரியும் அசாதாரண செல்களை லோ சைட்டோமெட்ரி, ஃப்ளோ சைட்டோமெட்ரி சோதனைக்கு அனுப்புவோம். இரத்த பரிசோதனையில் ஏதேனும் குழப்பம் இருந்தாலோ அல்லது இரத்தத்தில் அசாதாரண செல்கள் தெளிவாக தெரியவில்லை என்றாலோ, அந்த சூழ்நிலையில் நாங்கள் எலும்பு மஜ்ஜையில் இருந்து மாதிரி, போன் மேரோ சாம்பிள், எடுப்போம். எலும்பு மஜ்ஜை பரிசோதனை செயல்முறை குறித்து நான் ஏற்கனவே ஒரு தனி வீடியோ பதிவிட்டுள்ளேன், அதை பாருங்கள். ஊசி மூலம் இரத்தம் எடுப்பது போலவே எலும்பிற்குள் ஒரு ஊசியை செலுத்தி எலும்பின் உள்ளே இருக்கும் மென்மையான மஜ்ஜை பகுதியை சிறிதளவு எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புவோம். இது இடுப்பு எலும்பில் இருந்தோ, ஹிப் போன், அல்லது மார்பெலும்பில் இருந்தோ, ஸ்டர்னம், எடுக்கப்படும். இந்த எலும்பு மஜ்ஜை மாதிரியை கொண்டு குரோமோசோம் பகுப்பாய்வு, ஃபிஷ் அனாலிசிஸ் அல்லது P.C.R. PCR அனாலிசிஸ் போன்ற சிறப்பு பரிசோதனைகளை செய்து பிலடெல்பியா குரோமோசோம் மற்றும் BCRABL ஜீன் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவோம். அக்யூட் மைலாய்டு அல்லது அக்யூட் லிம்பாய்டு லுகேமியா போல C.M.L நோயாளிகளுக்கு தண்டுவடத்திலிருந்து நீர் எடுக்கும் ஸ்பைனல் டேப்பிங் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியமில்லை. இரத்த பரிசோதனை, எலும்பு மஜ்ஜை, ஃபிஷ், PCR போன்ற அனைத்து பரிசோதனைகளுக்கும் பிறகு நோயாளிக்கு உள்ள C.M.L எந்த கட்டத்தில் ஃபேஸ் இருக்கிறது என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். இதில் 3 கட்டங்கள் உள்ளன. முதலாவது கிரானிக் கட்டம், குரோனிக் ஃபேஸ். பெரும்பாலான நோயாளிகள் இந்த கட்டத்தில் தான் வருகிறார்கள். இதற்கான சிகிச்சை மிக எளிதானது. இரண்டாவது ஆக்சிலரேட் கட்டம், ஆக்சிலரேட்டட் ஃபேஸ். இது C.M.L தீவிர இரத்த புற்றுநோயாக மாறுவதற்கு இடைப்பட்ட ஒரு நிலையாகும். மூன்றாவது பிளாஸ்ட் கிரைசிஸ். இதில் C.M.L முற்றிலும் அக்யூட் மைலாய்டு லுகேமியாவாக மாறிவிடுகிறது. பிளாஸ்ட் கிரைசிஸ் கட்டத்திற்கான சிகிச்சை அக்யூட் மைலாய்டு லுகேமியாவை போன்ற தீவிர சிகிச்சையாக இருக்கும். கிரானிக் கட்டத்திற்கான சிகிச்சை நிலையான C.M.L சிகிச்சையாக இருக்கும். ஆக்சிலரேட் கட்டத்திற்கு நோயாளியின் தனிப்பட்ட உடல்நிலையை கருத்தில் கொண்டு பிரத்யேக சிகிச்சை அளிக்கப்படும். C.M.L சிகிச்சையின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், உடலிலோ அல்லது எலும்பு மஜ்ஜையிலோ உள்ள BCRABL பாசிட்டிவ் செல்களின் எண்ணிக்கையை முழுமையாக 0க்கு கொண்டு வருவது அல்லது சோதனைகளில் கண்டறிய முடியாத மிக குறைந்த அளவிற்கு மாற்றுவதுதான். அதிர்ஷ்டவசமாக கிரானிக் கட்ட C.M.L நோய்க்கு இமாடினிப், நிலோடினிப், டசாடினிப், போசுலினிப் மற்றும் பொனாடினிப் போன்ற பல நவீன மருந்துகள் நம்மிடம் உள்ளன. இந்த ஒவ்வொரு மருந்தை பற்றியும் அவற்றின் பக்கவிளைவுகள் மற்றும் மேலாண்மை பற்றியும் நமது சேனலில் தனித்தனி வீடியோக்கள் உள்ளன. இந்த மாத்திரைகளை தவறாமல் உட்கொள்வதன் மூலம் கிரானிக் கட்டத்தில் உள்ள நோயாளிகள் பல வருடங்கள் இந்த நோயை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். இந்த மருந்துகளை டார்கெட்டட் தெரபி என்று அழைக்கிறோம். ஏனெனில் இவை கீமோதெரபி மருந்துகளைப் போல உடலில் உள்ள அனைத்து நல்ல செல்களையும் நேரடியாக தாக்கி அழிக்காது. மாறாக, புற்றுநோய்க்கு காரணமான BCRABL ஜீனை மட்டுமே குறிவைத்து அழிக்கின்றன.
எனவே கீமோதெரபியுடன் ஒப்பிடும்போது இவற்றின் பக்கவிளைவுகள் மிகக் குறைவு. இந்த மாத்திரைகளால் உடலில் வீக்கம் ஏற்படுதல், நீர் கோர்த்தல், தசைவலி, உடல் பலவீனம், தோல் தடிப்புகள் அல்லது சிலருக்கு அரிதாக இரத்த உறைவு ஏற்படுதல் போன்ற பக்கவிளைவுகள் உண்டாகலாம். ஆரம்பத்தில் இமாடினிப் அல்லது டசாடினிப் போன்ற மருந்துகளுடன் சிகிச்சையைத் தொடங்குவோம். மருந்துகளைத் தொடங்கிய பிறகு இரத்தத்தில் பிசிஆர்ஏபிஎல் செல்கள் எந்த அளவிற்கு உள்ளன என்பதை கண்காணிக்க PIDOT-C.RA.PIDOT-L டிரான்ஸ்கிரிப்ட் பிசிஆர்ஏபிஎல் டிரான்ஸ்கிரிப்ட் பரிசோதனையை தொடர்ந்து செய்வோம். இந்த புற்றுநோய் செல்கள் மிகக் குறைந்த அல்லது கண்டறிய முடியாத அளவிற்கு வருவதற்கு வழக்கமாக 3 முதல் 6 மாதங்கள் வரை கால அவகாசம் தேவைப்படும். எனவே மாத்திரை சாப்பிட்ட உடனே பலன் தெரியவில்லையே என்று அவசரப்படாமல் நோயாளிகள் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். அக்யூட் மைலாய்டு லுகேமியா அல்லது அக்யூட் லிம்பாய்டு லுகேமியா பற்றிய வீடியோக்களில் நான் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசியிருப்பேன். ஆனால் C.M.L நோயாளிகளுக்கு வழக்கமாக எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுவதில்லை. அனைத்து மருந்துகளும் முழுமையாக தோல்வியடையும் போதோ, நோய் மீண்டும் தீவிரமடையும் போதோ அல்லது பிளாஸ் கிரைசிஸ் நிலைக்குச் சென்று அக்யூட் லுகேமியாவாக மாறும் போதோ மட்டுமே எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும். மற்றபடி நம்மிடமுள்ள மிகச்சிறந்த மாத்திரைகள் மூலமாகவே நீண்ட காலத்திற்கு இந்த நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியும். மிகத் தீவிரமான C.M.L பாதிப்பில் மட்டுமே சில அரிதான சந்தர்ப்பங்களில் கீமோதெரபியுடன் சேர்த்து இந்த டார்கெட்டட் தெரபியும் வழங்கப்படும். இறுதியாக கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பற்றி பேசலாம். ACE-1 முதல் ACE-4 வரையிலான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பற்றி நான் தனியாக விரிவான வீடியோ செய்துள்ளேன். கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இணைவதன் மூலம் இன்னும் சந்தைக்கு வராத அதிநவீன மருந்துகளின் பலன்களை நோயாளிகள் முன்கூட்டியே பெற்று பயனடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. பெரும்பாலான சூழ்நிலைகளில் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நோயாளிகளுக்கு பெரிதும் உதவுகிறது. எனவே இதை பற்றி கவலைப்படாமல் பதிவு செய்து கொள்ளலாம். C.M.L பற்றி நோயாளிகள் என்னிடம் அடிக்கடி கேட்கும் மிக முக்கியமான கேள்விகளுக்கு இந்த வீடியோ மூலம் விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களது பாடசாலா நிகழ்ச்சியில் இணையுங்கள். அங்கு C.M.L பற்றி மேலும் விரிவாக விளக்கியுள்ளேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். வணக்கம்.